ஒரு தேவை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒருவருடைய கணவருக்கு மிகவும் உடல் சுகம் இல்லாமல் போய்விட்டது. அதனால மனைவி என்ன பண்றாங்க, கணவரை கூட்டிட்டு மருத்துவரை பார்க்க போறாங்க. அப்ப மருத்துவர் கணவரை பரிசோதித்த பிறகு, அம்மா உன் கணவர் நல்ல ஓய்வு எடுக்கணும், சரிங்களா, மன நிம்மதியா இருக்கணும், அதுக்காக இந்த தூக்க மாத்திரை எழுதி இருக்கிறேன், சரிங்களா, இதை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே மனைவி கேட்கிறாங்க, இதை எப்ப நான் கொடுக்கணும் டாக்டர், காலையிலயா சாயந்தரமா, எப்ப கொடுக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த மருத்துவர் சொன்னாராம், இது உன் கணவருக்கு கொடுக்கலமா, உனக்கு கொடுக்குறேன். நீ தூங்குனின்னு வச்சுக்கவே அவர் நிம்மதியா இருப்பார். நீ முழிச்சிருக்கிறதுனால்தான் அவருக்கு உடல் சுகமே இல்லாமல் போகுது. அதனால தயவு செய்து ஒரு நாளைக்கு நீ 4-5 மாத்திரை வேணாலும் போட்டு தூங்கு, அவருக்கு உடம்பு பூரண சுகமாயிரும் அப்படின்ட்டு மருத்துவர் சொல்லுகிறார். இன்னைக்கு புற நோயை நீக்க மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அக நோயை நீக்குவதற்கு மருத்துவர்கள் இன்னைக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மருத்துவராக என்ன சொல்லுகிறார், நான் மருத்துவனாக இருக்கிறேன், நான் நோயாளிகளை தேடிக்கொண்டிருக்கிறேன், யாரும் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இன்று அனைவருமே மிகப்பெரிய ஒரு நோயாளிகளாக மாறிவிட்டார்கள். என்னவென்றால் நான் நோயாளி இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த தவக்காலம் என்பது எதை குறிக்கிறது என்றால் சாவியை குறிக்கிறது. இந்த சாவியை என்னுடைய இதய கூட்டை திறந்து பார்க்கும்போது உள்ள இருக்கிற அந்த கேடுகட்ட அயோக்கியர்களாக ஒளிந்திருக்கக்கூடிய அந்த தீய குணங்களை நாம் அகற்றி வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உள்ள இருக்கிறத மறைச்சிட்டு வெளியில நம்ம வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் என்பதை பார்க்க வேண்டும். நோய், இந்த நோய் யாருக்கு வரும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எவரிடத்தில் அன்பு இல்லையோ அவரிடத்தில் நம்பிக்கை இருக்காது. எவரிடத்தில் நம்பிக்கை இருக்காதோ அவருக்கு பயம் இருக்கும். எவரிடத்தில் பயம் இருக்கிறதோ அவருக்கு நோய் இருக்கும். இப்ப நம்ம முடிவு எடுத்துக்கிற வேண்டியதான், எனக்கு நோய் குணமாக்க முடியாத நோய் இருக்கு, எனக்கு நோய் இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எனக்கு பயம் இருக்கு. 2வது நம்பிக்கை இல்ல, 3வது அன்பே இல்ல, அதனாலதான் எனக்கு எல்லா வேலையும் இருக்கு. நான் அன்பு என்ற ஒரு விதையை நட்டேன் என்றால் எனக்கு நம்பிக்கை என்ற ஒன்று வரும். நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தது என்றால் நான் தேவையில்லாத பயங்களை கவலைகளை உள்ளே ஆட்கொள்ள விடமாட்டேன். எனவே இந்த பயமும் கவலையும் சேர்ந்துதான் நமக்கு நோயை கொண்டு வருகிறது என்பதை நாம் தீர்க்கமாக அலசி பார்க்க வேண்டும். பயம் இன்னைக்கு நம்ம யதார்த்தமாகவே எதையாவது நினைச்சு பயப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கிறோம். அதனால தான் ஒரு முறை சொன்னேன், துக்கம் கவலை என்பது வெளியில் இருந்து வரக்கூடியது, மகிழ்ச்சி என்பது உள்ளே இருக்கக்கூடியது. நான் உள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட்டு எப்பவுமே நிரந்தரமா எனக்கு மகிழ்ச்சி இருக்கு, அதை விட்டுட்டு அப்பப்ப வரக்கூடிய கவலைகளை பிடித்து கொண்டு கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அலைவதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. எனவே நாம் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை காணக்கூடிய நேரம் தான் இந்த தவக்காலத்தினுடைய அருமையான நேரமாக பார்க்கப்படுது. எனவே இப்பொழுது நாம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் என்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நாம் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு நம்மையே உட்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதராக மாறிவிடுவோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த தவக்காலம் என்பது என்னை ஒரு மேன்மையான ஒரு நிலையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், தரைமட்டமாக கொண்டு போவதற்கு அல்ல. எனவே நாம் பிறருக்கு உதவி செய்யும் போதும் சரி, நம்மையே நாம் கண்டுபிடிக்க உதவுவதுதான் இந்த தவக்காலம். எனவே நான் பிறருக்கு உதவி செய்யறேன் அப்படின்னா முதல்ல என்னையே நான் கண்டுபிடிக்கணும். என்னையே நான் கண்டுபிடிக்கக்கூடிய காலம் தான் இந்த தவக்காலம் அப்படிங்கறத நான் சொன்னேன். நான் இன்னொன்றும் குறிப்பு சொன்னேன், இந்த தவக்காலத்தில் தான் பல பேர் பல ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய மனநிலையை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் சுட்டி காட்டினேன். அது செல்வதில் தவறு அல்ல, ஆனால் தவக்காலத்தில் செல்ல வேண்டிய இடம் வேறு உண்டு, அங்கு செல்ல வேண்டும். நான் ஆலயத்துல போட்டு குப்பரக்க படுத்துக்கிட்டு ஐயோ ஆண்டவரே அப்படின்ட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்சிய துப்புனா திருப்பி என் மூஞ்சில தான் அந்த விழுவும். அப்ப தவக்காலத்தில் நான் செல்ல வேண்டிய இடம் ஒன்று உண்டு, அது என்ன இடம் அப்படிங்கறத நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சிறையில் இருந்தேன் காண வந்தீர்கள். யாராவது சிறைக்கு போயிருக்கோமா? இன்னைக்கு ஒரு 50 வயசை கணக்கு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் 2 பேர் போயிருப்பீங்க இந்த தவக்காலத்துல போய் பாக்குறதுக்கு. யாராவது சிறையில போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோமா? கிடையாது. உடை இல்லாதவர்களை கண்டு இந்த உடை கொடுத்திருக்கிறோமா? கிடையாது. தாகமா இருக்கிறவருக்கு தண்ணி கொடுத்திருக்கிறோமா? கிடையாது. ஆதரவற்றவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்திருக்கோமா? கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், கோயம்புத்தூரிலே இருக்கிற ஆலயத்திற்கு சென்றிருக்கிறோம், நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இருதய ஆண்டவர் கோயிலுக்கு சென்றிருக்கிறோம்,
நாங்கள் வாடிப்பட்டி மாதாவிலே 4 கிலோமீட்டர் முழங்கால் போட்டு பாத யாத்திரை சென்றிருக்கிறோம். இது கடவுள் கேட்டாரா? இது நம்ம ஆத்ம திருப்திக்காக செய்யறது. கடவுளை நம்ம திருப்திப்படுத்த முடியாது. நம்ம கடவுளை திருப்திப்படுத்தணும்னு ஒரு நாளும் நீங்க நினைக்க வேணாம். அவருக்கு வயிறு பெருசு, நீங்க இவ்வளவுதான் சோறு போட முடியாது. அவருக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நிரம்பும். அப்ப என்னை நான் திருப்திப்படுத்துவதற்காக நேற்றைய முதல் வாசகத்தை எடுத்து பாருங்க. நானா சொல்லல, நேற்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சுயநலத்திற்காக நோன்பு இருக்காதீர்கள். அப்படியே சுட்டி காட்டுறார். சுயநலத்திற்காக நோன்பு இருக்கக்கூடாது, பொது நலத்திற்காக நாம் நோன்பு இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் நம்மையே கடத்தி சென்றோம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏனென்றால் மருத்துவர் தயாராக இருக்கிறார். ஆனால் மருத்துவத்திற்கு வரக்கூடிய மனிதர்கள் தான் குறைவாக இருக்கிறார்கள். இன்று புற நோய்களை குணமாக்கக்கூடிய மருத்துவர்களை தேடி அலையக்கூடிய மனிதர்கள் ஏனோ அகத்தை நோக்கி செல்ல பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருக்கிறார், செல்வ செழிப்பாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், லேவி உன் புறத்திலே அவ்வளவு இருக்கிறது, ஆனால் அகம் நோக்கிய வாழ்வை நான் உனக்கு கொடுக்கிறேன், இது உனக்கு தேவையில்லை, எழுந்து வா என்று சொல்லும் போது லேவி புறத்தை பார்க்கவில்லை, அகத்தை நோக்கி பயணம் செய்ய புறப்படுகிறார். நான் இன்று எப்படிப்பட்ட நோக்கத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன்? இந்த புற பார்வையை நோக்கி செல்வதில் அல்ல திருப்தி தவக்காலம், என்னுடைய அகத்திற்குள் செல்ல வேண்டும், அதுதான் எனக்கான தவக்காலம் என்பதை ஒழிய நான் புறத்திலேயே இருந்து பார்த்து கொண்டு என்னுடைய முகங்களை, என்னுடைய ஆடைகளை, என்னுடைய நடை உடைகளை நான் விகாரப்படுத்திக் கொள்கிறேன் என்பதில் அல்ல தவக்காலம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அதற்கான வரத்தை நாம் வேண்டிதான் இந்த திருப்பலியினே தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.